ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெலகிராம் அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சில்வர் பீஸ், கோல்டு பீஸ்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ சார்ஜஸ் வரும், எவ்வளோ அமௌண்ட் மினிமம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டவுட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நான் டெலகிராம் குரூப்பில் ரொம்ப நாளாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் தான் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ். ரீசெண்ட் டைமில் வந்து நல்லாவே அப் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக கோல்டு டெய்லி வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சார்ட்லாம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆன பிறகு அப்போ ஆகிட்டுருக்கு. ஸோ இனியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நேற்று ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், பெரிய அளவில் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி டவுன் ஆனாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதை ப்ராப்பராக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த கோல்ட் பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் இதில் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான், ஷார்ட் வீடியோ தான் அந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா, தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ப்ரோக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ப்ரோக்கர் ஆனாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து சரோதா கைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச்சில் போய் ஜஸ்ட் வந்து கோல்ட் பீஸ் இதே மாதிரி சர்ச் பண்ணால் போதும். இது நிப்பான் இந்தியா ETF கோல்ட் பீஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்கர்லேயும் சின்ன சின்ன நேம் சேஞ்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். அதோட ப்ரைஸ் எல்லாமே ஈக்குவலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 58 ரூபா ரேஞ்சில் தான் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சில்வர் பீஸ். ஸோ இது வந்து நத்திங், ஒன்றும் ஸ்பெஷலாக இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டாக் எப்படி வாங்குவீங்க விற்பீங்களோ அதே மாதிரி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, SGPன்னு சொல்லி SGP ETF கோல்டுன்னு ஒன்று உண்டு. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அது மட்டும்தான் 3 மாதத்துக்கு ஒருக்கா வரும். ஸோ அது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ₹100 இருந்தாலே வந்து நீங்கள் பாருங்கள் 58 ரூபா தான். ஸோ ஒரு ஸ்டாக் ₹60 இருந்தால் கூட ஒரு குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அளவில் வாங்கினா தான் வந்து ப்ராஃபிட் வரும். சரியா, ஸோ இப்போதைக்கு 88 ரூபா இருக்குது, இது 78 ரூபா சம்திங் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எப்படியும் இது வந்து 60 போயிடும். அதே மாதிரி சில்வரம் 80 போகிறதுக்கான ₹80 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதை தாண்டி ஃப்யூச்சரில் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது இதில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதை பொறுத்து ப்ராஃபிட் வரும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹70 போகுது. ஸோ இதில் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் 0 தான். STT அதாவது டேக்ஸ் மட்டும் தான் சார்ஜஸாக வந்து போகுது. ஸோ இதே மாதிரி செல் பண்ணும்போதும் போகும். ஸோ ஓவரால் சார்ஜஸ் இவ்வளோ தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா அப்பான பிறகு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து புக் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் இது செட் ஆகும். அதே மாதிரி லோ அமௌண்ட்னாலும் மார்க்கெட் டவுன் ஆக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி போட்டு ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு ஹோல்டு பண்ணுறவங்களுக்கும் இது வந்து செட் ஆகும். ஸோ சில்வர் பீஸ், ஸோ இதுவும் வந்து இப்போதைக்கு அப் ஆகிட்டுருக்கு. ஆனால் கோல்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ மூவிங் தான். இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வாங்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், லிமிட் ஆர்டர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து லாங் டேர்ம் மட்டும் லாங் டேர்ம் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். லிமிட் ஆர்டர் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி என்ன ப்ரைஸில் நீங்கள் போடணுமோ அதை ஆர்டர் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு பை பண்ணிக்கலாம். சரியா, மோஸ்ட்லி வந்து வால்யூம்லாம் இருக்கும்போது மார்க்கெட் ஆர்டர்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வராது. ஸோ சிம்பிள் தான், ஸ்டாக்ஸ் வாங்குறவங்க விற்கிறதும் மாதிரியே தான் இதுவும் வந்து வாங்குறது. ஸோ இந்த ஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ப்ரோக்கர் டு ப்ரோக்கர் வந்து ஃபீஸ் சேஞ்சஸ் ஆகும். சரியா, இதில் வந்து ப்ரோக்கரேஜ் 0ன்னு இருக்கா. ஸோ இதே இது வந்து நான் இப்போ வந்து க்ரோவில் காமிக்கிறேன். ஸோ க்ரோவிலையும் அதே மாதிரி நான் வந்து கோல்டு பீஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து சேம் 1000 குவான்டிட்டி போடுறேன். 1000 குவான்டிட்டி போட்டுட்டு நம்ம ஃபீஸ் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு ₹20 இருக்குது. ஸோ அப்போ அந்த ப்ரோக்கருக்கும் இந்த சரோதாக்கும் இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹20 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்கரும் ₹20 வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா, ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்போ நீங்கள் வாங்கும்போது ஒரு ₹20 அடிஷ்னலாக போகும், விற்கும்போது ஒரு ₹20 அடிஷ்னலாக போகும். ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி நீங்கள் எந்த ப்ரோக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சரோதாவில் 0 ப்ரோக்கரேஜில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கோல்டு பீஸ் மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து 0 தான் போகும். சரியா, ஓகே கைஸ், இதுதான் வந்து கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நம்ம குரூப் மெம்பர்ஸ் அண்ட் டெலகிராம் மெம்பர்ஸ்
பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம குரூப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.